ஒரு வயதான ஒரு தந்தை சொல்றாரு, வேதனையை பதிவு செஞ்சுக்கிறார். நான் என் சேர்ல வீல் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். எனது பிள்ளைகள் வீட்டுக்குள்ள வராங்க, என்னை தாண்டித்தான் போறாங்க. பேர பிள்ளைகள் வருது, என்னை தாண்டித்தான் போறாங்க. நேர உம்மாட்ட போறாங்க, உம்மம்மாட்ட போறாங்க, பாப்மாட்ட போறாங்க, பேசுறாங்க, சிரிக்கிறாங்க, தேவையை கேட்கிறாங்க, என்னை தாண்டி என்ன செய்யறாங்க, போறாங்க. ஒரு தந்தையாக அது பெரிய உணர்வுகள் பாதிக்காதான். ஆனா ஒரு இயலாத ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடியவர் 2-3 தடவை, 1 மாதம் 2 மாதம் பார்க்கிறோம். நான் இந்த வீட்டில் நான் ஒரு சுமை என்று ஒரு பெண்ணை விட ஆண் வேதனைப்படுவாது. தான் சுமை என்று ஆகிற நேரத்தில் தான் பொறுப்பாளன் தானே, அவன் நிர்வாகி தானே. இப்ப நான் நிர்வகிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் எடுத்து வரக்கூட வேதனைப்படுவான். அப்ப எனவே அவன் முழுமையாக உணர்ற வயது எதுன்னு சொன்னா, அவனால நிர்வாகம் செய்ய முடியாத வயது வார நேரத்தில், அவனால் அந்த பொறுப்புகளை சுமக்க முடியாத ஒரு வயது வார நேரத்தில் அவன் முழுமையாக இந்த தனிமையையும் இந்த எம்டினஸையும் அவன் வெறுமையும் அவன் உணர ஆரம்பிப்பான். ஸோ ஆரம்ப கட்டமாக பிள்ளைகளுடைய கடமைகள்ல உண்டு. அதுவும் ஆண்மகனா இருந்தால் அவன் சிறப்பாகவே புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா தந்தை அப்படின்ற ஒரு பகுதியில் இதுல ஒரு அற்புதமான ஒரு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு எதிர்மறை இணைப்பை வச்சுக்க. தந்தையை சிறப்பா புரிஞ்சு கொள்ற இடத்துக்கு பெரும்பாலும் பொம்பளை பிள்ளைகள் என்ன செஞ்சிருது வந்துருது. இது ஒரு அற்புதமான ஒரு இணைப்பு. என்னன்னா ஒரு தந்தையுடைய சிரமத்தை, ஒரு தந்தையுடைய கஷ்டங்களை வேகமாக புரிஞ்சு கொள்வது பெரும்பாலும் பெண்கள் அவசரமாக உருகக்கூடிய நிலைமை இருக்கிறதால, மன உணர்ச்சிகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதால அவங்களுக்கு அவசரமா அது வந்துருது. அல்லாஹ் தஆலா அந்த ஆணுக்கு இவன் பொறுமைகளை சுமக்கணும், நிறைய கஷ்டங்களை சுமக்கணும் என்பதனால அதை அவனுக்கு லேட்டா வரும். தந்தையை புரிஞ்சு கொள்றதுல கொஞ்சம் லேட்டா மகன் வருவான். கொஞ்சம் தந்தையாக ஊட்டி, தந்தையாக கஷ்டப்படுத்தி ஒரு குர்ஆன் வசனங்களை வழங்கப்படுத்தி அதை ஊட்டி ஒரு அளவுல எடுத்தாலே தவிர, சின்ன பிள்ளை என்ன செஞ்சிடும் சொன்னா, அந்த நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், குடும்ப பொறுப்புணர்வு பொம்பளை பிள்ளைகளுக்கு அவசரமா வேகமா வரும். அதனால தந்தையுடைய வேகத்தை புரிஞ்சு கொள்ற இடத்துக்கு நிறைய வந்துடும். இந்த அதாவது தாயுடைய வேதனையை மகனும் புரிஞ்சு கொள்வான், மகளும் புரிஞ்சு கொள்ள சரிசமமான அளவுல புரிஞ்சு கொள்வோம். ஆனா தந்தையுடைய ஒரு மகள் அவசரமாக புரிஞ்சு கொள்ற இடத்துக்கு வரக்கூடிய அம்சத்தை பார்க்கிறோம். அதனால மகள் தந்தை ஈர்ப்பு மிக அதிகமாக இருக்கும். மகள் தந்தை ஈர்ப்பு ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில ஒரு சிறப்பான ஆண்மகனாக தந்தை தவிர வேற யாரையும் பார்க்கல. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில திருமணத்துக்கு பிறகும் திருமணத்துக்கு முந்தையும் இறுதி காலம் வரைக்கும் ஒரு சிறப்பான ஆண்மகனாக அவள் மீது ஒரு 100% அதாவது முழு கவனம் கொண்டு கணவனும் மேலாது யாரும் இயலாது, தந்தை போல ஒரு இடத்துக்கு என்ன வர முடியாது. ஆனா தந்தையை விட சிறப்பான வாழ்க்கையை கணவன் கொடுக்கலாம். தந்தையை விட சிறப்பான வாழ்க்கை தந்தை. இதுலதான் பெண்களும் பிழை விடுறது. என்னது வாப்பா எனக்கு அதை செஞ்சுக்கிறார், இது செஞ்சுக்கிறான்னு சொல்றது. வாப்பாவை விட சிறப்பா அவன் செஞ்சிருப்பான். யாரு? அந்த கணவன் செய்திருப்பான். என்ன அந்த பெண் மனசால நினைக்கலாம்டா, தந்தையிட பாசத்தை கணவனுக்கு ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, காட்ட முடியாது. ஆனா தந்தையை விட சிறப்பான லைஃப் என்ன செய்யலாம், தரலாம், செலவழிக்கலாம், பொறுப்புகள் அவனை எங்கேயோ வசதியா வைக்கலாம், தந்தை காட்டாத இடங்களுக்கெல்லாம் அழைத்து செல்லலாம். அது உண்மை, அது நடக்கும். ஆனா தந்தையுடைய பாசத்தை நம்ம பிள்ளை எடுத்து பாருங்க, அது காட்ட முடியாது. இதெல்லாம் இந்த உணர்வு ரீதியான வலைப்பின்னல்கள். இந்த உணர்வு ரீதியான வலைப்பின்னல்கள்ல இந்த பயணத்தை பார்த்தீங்கன்னா, இந்த பிள்ளைகளால புரிய முடியாத ஒரு இடத்துக்கே வளர்ந்துகிட்டே வருவான். ஒரு குறிப்பிட்ட வயது நேரத்துல தான் விளங்குவான் அவன் அன்னஹு முஹாத்துன் பில் ஹயாத், வாழ்க்கை முழுதும் அவனை சூழ்ந்திருக்கிறத அவன் உணர்வான். ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரக்குள்ள வாழ்க்கை என்ன சூழ்ந்துட்டு, குடும்ப பொறுப்பும் இருக்கும், தனக்கு கீழ் உள்ள குடும்பத்தின பொறுப்பும் இருக்கும், சமூக பொறுப்பும் இருக்கும், எல்லா பணிகளுக்குள்ளேயும் ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். வேதனைகளை உணர்வான். இந்த நேரத்துல அவனுக்கு வரக்கூடிய போராட்டம் என்பது பொறுப்புட சுமையை விட உணர்வை யார் புரிஞ்சு கொள்றான் என்ற போராட்டம் தான். ஏண்ட உணர்வை யார் புரிஞ்சு கொள்றது, ஏண்ட கஷ்டம் உனக்கு தெரியுதா என்ற கேள்வி கூடுதலா வரக்கூடிய ஒரு இடத்துக்கு அவன் வர ஆரம்பிப்பான். ஆனா உண்மையாக சொல்ல போனால் இறுதி வரைக்கும் யாரும் உங்களை புரியலன்னு அர்த்தம் அல்ல. புரியக்கூடிய தரங்கள் வேணுமென குறைய இருக்கலாம். ஆனா உள்ளத்துள்ள சுமைகளை ஒரு ஆண் வெளிப்படுத்த ஆரம்பிச்சுட்டாண்டா குடும்பம் சீர்குலையும், குடும்பம் உடைய ஆரம்பிக்கும். என்ன காரணம் என்றா, உங்களை தாங்கித்தான் குடும்பம் இருக்கணும்ன்றது இறைவனுடைய சிஸ்டம். நீங்க அழ ஆரம்பிச்சீங்கடா, நீங்க செதறினீங்கடா, நீங்க சோகத்தை வெளிப்படுத்தினீங்கடா, அவங்க இரட்டிப்பாக கீழே விழுவாங்க. பிள்ளைகள் இரட்டிப்பாக உடைஞ்சு போவாங்க. அந்த தாய் இரட்டிப்பாக என்ன செய்வாங்க, உடைஞ்சு போவாங்க. அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை வெளிப்படுத்தின. அழுதாலும் கூட ஒரு கணவனாக ஒரு தந்தையாக ஒருத்தர் அழுதாலும் கூட அந்த குடும்பம் ஸ்தம்பிச்சிடும். அவ்வளவு நேரமும் எதிர்த்த குடும்பம் இப்படி ஒரு கருணையோட நிக்கிறத அந்த நிமிஷம் காணுவான் ஒரு ஆண்மகன். அதனால அவன் என்ன நினைக்கிறேன், அதுக்கு பிறகு இது என் குடும்பத்தை என்ன செய்யக்கூடாது, நான் என் சோகத்தையோ கவலையோ வேதனையோ அந்த குடும்பத்துக்கு வெளிப்படுத்தவே கூடாது என்றா என் குடும்பம் ஸ்தம்பிக்கிறத அவன் பார்க்கிறான். நான் எதிர்ப்பு என்ற கோணத்துல என் உணர்வை வெளிப்படுத்திடுறேன். உணர்வு வெளிப்பட்ட உடனே முழு குடும்பம் என்ன செஞ்சிருது, அடே
ஒரு தந்தையை நம்ம அள வச்சுட்டோமே, ஒரு வாப்பா இந்த அளவு ஊருக வச்சுட்டோமே, இவ்வளவு சோகங்களை நம்ம காட்ட வச்சுட்டோமே, அந்த குடும்பம் தன்னை அனுசரிச்சு நடக்கிறது பார்க்கலாம். ஆனால் என்ன செய்யலாது, அதை எடுத்துக்கொள்ள முடியாது. ஸோ அதனால அல்லாஹ் தாலா ஆணுக்கு வச்ச ஒரு அம்சம் என்னண்டா, இப்படியே தான் வாழணும், இப்படிதான் சுமக்கணும், இப்படிதான் மௌத்தாயிடும். வழங்கிட்டா ஒரே ஒரு வழி, இஹ்திசாபுல் அஜ்ர், அல்லாஹ்விடத்துல கூலியை எதிர்பார்த்து விட வேண்டும். தாயை பொறுத்த வரைக்கும் உணர்வு வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கிறதால, தாய் தான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சுமந்தேன், உனக்கு பால் ஊட்டினதுனா நான் உனக்கு என்னெல்லாம் செஞ்ச இடத்தை வெளிப்படையா தாய் பேசுவோம். பேசி அந்த தாய் சொல்லி சொல்லி அந்த மகன்கிட்ட சொல்ற சந்தர்ப்பத்தை, உலகத்திலே தாயிட பாசம் இயல்பானது, உணர்வுகளையும் வெளிப்படுத்துறதுனால நீங்க எந்த வயசு அடைஞ்சிட்டாலும் சரி, தாயிட்ட கனெக்ஷன் என்ன டைரக்டா தான் இருக்கு. லேசா என்ன செஞ்சிடும், பிள்ளைகளுக்கு வந்துடும். பெரிதான வயது அடைஞ்ச பிறகு கூட தந்தைட்ட உட்கார்ந்து பேசக்கூடிய தன்மையை ஏற்படுத்துறது கஷ்டம். நல்ல நீங்க ஓப்பனாக சிறந்த முறையில் பேசுறவராக இருந்தாலும் சரியே, அது ஒரு அந்த நேரத்துக்கு ஓகே இருக்கும். பிரிஞ்சதோட மறுபடியும் அந்த ஓல் என்ன செஞ்சிடும், அதை வர ஆரம்பிச்சிடும். இயல்பான ஒரு நிலை அந்த இடத்துல என்னது வந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாலாம் சொல்லுவாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வோட மரணப்படுக்கை நேரத்துக்கு வீட்டுக்கு வந்தாங்க. மா துக்தி மிஷ்யத்துஹா மிஷ்யத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களோட நட ரசூலுல்லாஹ் நடைக்கு பேசகாதன்னா, அவங்க நடக்கிற நட ரசூலுல்லாஹ் எப்படி நடப்பாங்களோ அதே முறையில தான் அவங்க என்ன செய்வாங்க, நடந்து வருவாங்கன்னு அவர்களை விட சிறிய வயசுல இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ்வோட மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்ப ஆயிஷா எப்படி அவதானிச்சுக்கிறான்னு பாருங்க. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா வீட்டுக்கு வந்த உடனே எலும்பி போய் முத்தமிட்டு அவர்களை உட்கார வச்சு நல்ல ஒரு கௌரவம் கொடுத்து கண்ணியம் கொடுத்து பாப்பாங்க. மகள் என்ன அந்த தந்தை உறவுடைய அந்த உணர்வை நான் சொல்றேன். இப்போ இந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், முதலாவது ஒரு தந்தையுடைய விஷயத்துல மகன்மார் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம், என் தந்தை பல வழிகளை, பல வேதனைகளை, பல காயங்களை, பல சுமைகளை, ஆறுதல் கொடுக்க வேண்டிய, ஒத்தடம் கொடுக்க வேண்டிய பல விஷயங்களை சுமந்து கொண்டுதான் எங்களோட சிரிக்கிறாரு, எங்களோட பேசுறாரு. சில பொழுது அந்த சுமைகளுடைய ஆழங்களை மகளங்களையும் அந்த தந்தை கூட உணராமல் இருப்பார். ஆனா அந்த வடுவை யாராவது டச் பண்ணினா, அந்த வடுவை யாராவது டச் பண்ண, உதாரணமா ஒருத்தருக்கு உங்களைய பார்த்தா நீங்க எந்த கஷ்டமும் பட்ட மாதிரி விளங்கல, நீ என்ன கஷ்டப்பட்டுக்கிறீங்கன்றதுக்கு அடையாளம் இல்லை என்று சொல்ற நேரத்துல அதான் வடுவை டச் பண்றது. எந்த ஒரு ஆண் மகனா இருந்தாலும் அந்த இடம் அவனுக்கு என்ன செய்யும், வலிக்கும். ஆனா காட்டிக்கொள்ள மாட்டான். ஏன்னா காட்டி ஒரு பிரயோஜனம் என்னது இல்லை. மிக புரிந்து கொள்ளக்கூடிய தகுதியில யார் இருக்கணும், மனைவி, பிள்ளைகள். அவங்க புரிவதற்கும் என்ன செய்யும், லேட் ஆகும். அவனை புரிவதற்கும் என்ன செய்யும், லேட்டாக அமையும் என்பதனால். ஆனா ஒரு மகனுடைய வழியை தந்தையாக மிகச் சிறப்பாக புரிஞ்சு கொள்ற ஒரு தந்தையாக இருப்பார். என் மகன் என்ன பாடுபடுறான், என் மகன் எப்படி துடிக்கிறான், என் மகன் எப்படி இருக்கிறான் பாடுபடும். இதனாலதான் பல தந்தைகள் பிழைவிட ஆரம்பிப்பாங்க. என்னண்டா, மகனை இருக்குவாங்க. மகனை கொண்டு போய் நீ இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, அங்க போகக்கூடாது, இங்க வரக்கூடாது, இந்த உழைக்க கூட, இப்படி செலவழிக்க கூடாது, மிச்சம் டைட்டா வச்சுட்டு. ஏன்னா நாம் பட்ட கஷ்டத்துக்குள்ள இவன் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது என்றது அவங்களுக்கு பாசத்தை மீறி ஒரு இறுக்கத்தை கொண்டு வரும். அவங்களே தெரியும், இவன் இவனை அழிச்சுக்கிறான், இவன் என்ன பாசத்தை உணர்றான் இல்லைன்னா என்ன சொல்ல வரான்னு உணர்றான் இல்லைன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கெப் அவரே உண்டாக்கி கொள்வார். ஆனா அவருடைய முழு நோக்கம் என்ன இருக்கும் என்று அவருக்கே தெரியாம அவர் செய்யற அணுகுமுறைகள் பிழை இருக்கலாம், அவர் அதை ஃப்ரீயா விடலாம், அல்லாஹ்வுடைய ஒரு நாட்டு அடிப்படையில் நடக்கட்டும். ஆனா அந்த இறுக்கம் என்ன செய்யும், அவரை நான் இதனாலதான் கஷ்டப்பட்டேன், நான் இதனாலதான் பிழை விட்டேன், அல்லது நான் இதனாலதான் சக்சஸ் ஆகினேன், இதனாலதான் வெற்றி பெற்றேன். என் மகன் இப்படி விட்டு போனாண்டா அவனுடைய இயல்புக்கு அவன் என்ன செஞ்சிருவான், அங்க போயிடுவான், அங்கே எல்லாத்தையும் இழந்துருவான். கடைசியில் இவன் வேதனையை யார் பார்க்கிறது, இவனுடைய கஷ்டங்களை யார் பார்க்கிறது, இவனுடைய சுமைகளை யார் பார்க்கிறது, நான் தானே இவனை உணரணும் என்று. அப்ப தந்தைக்கும் மகனுக்கும் ஒரு விதமான மொழி இருக்கும். அந்த மொழியை மகன் புரியறதுக்குள்ள வாப்ப மௌத்தாயிருவான், அதை புரியறதுக்குள்ள வாப்ப மௌத்த. ஆனா வாப்ப மகண்ட ஒரு வீட்டுக்குள்ள ஒரு வெளியே போறான்டா, வாப்பக்கு இந்த டைம்ல என்ன பாடுபடுறான்னு லைட்டா தெரியும். அவர் புரிஞ்சிருவார், இவன் என்ன தடமா, இவன் இந்த வார்த்தை பேசினா என்ன அர்த்தம், என்ன சொல்ல வாரா, இவன் என்னுடைய சப்ஜெக்ட் என்ன வாப்ப புரிஞ்சு. அவர் அந்த பகுதியை லேசா அவர் போல நம்ம கடந்து வந்துருவோம். அதனால இந்த விஷயங்களை நீங்க எடுத்து சூழல் காலங்கள் என்ன மாற்றங்கள் இருந்தாலும் அந்த புரியக்கூடிய தன்மையில் இருப்பார். தாய் மகனை புரிஞ்சு கொள்றது அப்படின்றது, அதை புரிந்தாலும் தந்தையின் அளவுக்கு புரிஞ்சு கொள்றது கஷ்டம். ஏன்னா அவங்க பாசம் அதிகமா இருக்கும். பாசம் அதிகம் எடுத்தாலும் உரிமை போராட்டம் அங்க இருந்துட்டு. ஆனா தந்தை பணத்தை கூட எடுக்க யோசிப்பார். தாய் பணத்தை எடுப்பதற்கு யோசிக்க மாட்டான், உரிமையில எடுப்பான். எனக்கு தரத்தாகணும், எனக்கு எடுக்கத்தாகணும். ஒரு வார்த்தையில நீ எனக்கு என்னத்துக்குமா தாராய் பரவாயில்லன்னு சொன்னாலும் கூட மகன் அள்ளித்தரன் கூட ஒரு தாயுடைய எதிர்பார்ப்பு இருக்கும். அதுல அவங்க பிழை இல்லை அந்த உணர்வு. ஆனா தந்தை இல்ல நீ அதை வச்சுக்கணும், அது தேவையில்லை. முதலாவது கௌரவம், அவருடைய நிர்வாக உணர்வால் அதை வானாண்டுவார். இரண்டாவது அப்படியே இருந்தாலும் நீங்க கொடுக்கறது கூட அவர் எப்படி பார்ப்பாருன்னா, ஓவரா ஊதாரித்தனம் பண்ணாத, இப்படி நிறைய கொடுத்து என்ன செய்யாத, பழகாத என்று அவர் நினைப்பார். அதை நினைப்பதற்கான ஒரே காரணம், இவன் எனக்கு இப்படி தாராண்டா, இந்த உணர்வு இவனை பேத்து அழிச்சிருமோ, சில டைம்ல அது மார்க்கம் இல்லாத தன்மைகளும் அதுல வரும், அழிச்சிருமோ, இவனை கெடுத்துருமோ என்ற பாசம்
தந்தைக்கும் மகனுக்கும் இடையில சில உணர்வு. அப்ப பாருங்க, ஒரு தந்தையுடைய சோதனை என்னன்னா, அவருக்கு உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பிலான ஒரு முறைமையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைக்கல. வெளிப்படுத்தினா அவசரமா அவர் என்ன செஞ்சிருவார், அதை சரிப்படுத்தி அதை ஒரு வேற நிலைமைக்கு மாத்திடுவார். மகண்ட உணர்வை நல்லா புரிஞ்சு கொண்டிருந்தாலும் அந்த மகன் நம்மளே மாதிரி பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர் காட்டக்கூடிய அடுத்த அணுகுமுறை மகனையும் அவரையும் என்ன செஞ்சிடும், சில பொழுது தூரமாக்கக்கூடிய ஒரு நிலைமை என்ன செஞ்சிடும், அது உண்டாக்கிவிடும். இதனால அதாவது இந்த மாதிரியான ஒரு உணர்வோடு, அதாவது என்ன சொல்லுவாங்களே, என்னது கருணையால் ஆன கல் அப்படின்னு சொல்லுவாங்க. கருணை ஆனா அதால் ஆன கல் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான ஒரு அம்சத்தை அது அந்த இடத்துல கொண்டு வந்துவிடும். இந்த ஒரு நிலை முதலாவதாக பிள்ளைகள் தன் தந்தை விஷயத்துல புரிந்து கொள்ள வேண்டிய இது ஒரு எவ்வளவு ஆழமா எனக்கு விளங்கப்படுத்த தெரியாது, ஆனால் அவ்வளவுக்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். தந்தைக்கு அதுக்கு மொழி கிடையாது. அதை தாய் பங்கெடுத்தால் மிகவும் சிறப்பதில் பல தாய்மார்கள் தங்களுடைய கணவன் என்பதனால அந்த பாதிப்பையும் சேர்த்து தான் என்ன செஞ்சிடறாங்க, பிள்ளைகிட்ட கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. அவர் தந்தையாக பிள்ளைகிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியதை சேர்க்கிறாங்க, அவன் மனைவி தானே, அதனால பாதிப்பையும் சேர்த்து கொண்டு போய் என்ன செஞ்சிடறாங்க, பிள்ளைகிட்ட சேர்த்துடுறாங்க. எனவே பிள்ளை ஒரு சிறந்த கணவனாக என்ற தந்தை என்ன இல்லை, அல்லது சிறந்த கணவன் நிறைய தவறுகள் என்ன செஞ்சுக்கிறாரு, வெட்டிக்கிறாரு நம்ம தந்தை என்ற தாய்க்கு எந்தத்தோட சேர்த்து ஒரு தந்தையான முன்மாதிரி என்று போற டைம்ல ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு வடிவம் தான் கொண்டு போய் சேர்க்குது. எனவே சரியான வடிவம் சேர்க்கப்படலை. அதனால தந்தை பொதுவா ஒரு மகனை கேட்டா, நீங்க வாப்பா என்ன கஷ்டம் நீங்க அதிகமா பட்டிக்கிறீங்கன்னு கேட்டாலும் நிறைய கஷ்டங்களை மகன்கிட்ட சொல்றதுக்கு வாப்ப நிறைய யோசிப்பார். இவன் கவலைப்படக்கூடாது, விரக்தி அடைஞ்சிடக்கூடாது, ஆழமானிதை சொல்லிடக்கூடாது. அப்படியே ஆழமானிதை சொல்ல போனாலும் அவருடைய நேரங்களும் சூழ்நிலைகளும் அவருடைய மனநிலையும் ஒத்தரம் கொடுக்காது. அதனால ஒரு ஆண்மகனாக தந்தையாக இருக்கக்கூடிய ஒரு முதலா புரிஞ்சு கொள்ளணும், ஃபஸ்பிர் சபரன் ஜமீலா, அழகான பொறுமையாக பொறுத்து விட வேண்டும். அல்லாஹு தாலா எங்களை நிர்வாகத்துக்காக படைத்திருக்கிறான். அந்த நிர்வாகத்தினூடாக அல்லாஹு தாலா பல கூலிகளை தருகிறான். எமது முயற்சிகள் உழைப்புகளை எல்லாம் அல்லாஹ் சதகால என்ன செஞ்சுக்கிறான், அதை வைத்திருக்கிறான், தர்மமாக ஆக்கியிருக்கிறான். முழு குடும்ப வாழ்க்கையும் அல்லாஹு தாலா தர்மம் என்ற லிஸ்ட்ல எல்லாம் என்ன செஞ்சுக்கிறான், சேர்த்திருக்கிறான். ஒரு கணவன் மனைவி சேர்வதிலிருந்து தர்மத்தை அல்லாஹு தாலா என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான். எனவே இஹ்திசாபுல் அஜ்ர், கூலியை தேட வேண்டும் என்ற பகுதிக்கு நம்ம போய்விட வேண்டும்.